பேங்கிங் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுது. பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா பார்த்தோன்னே குயிக் அண்ட் சம் சால்வ் பண்ணிடலாம். அதாவது அசல் 1600 ரூபாய். அந்த 1600 ரூபாய ஒரு வருஷத்துக்கு ரெண்டா பிரிச்சுக்கிட்டாங்க. எப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதி ஒரு 1600 இன்வெஸ்ட் பண்றாங்க. அடுத்தது 6 மாசம் கழிச்சு ஜூலை 1ஆம் தேதி இன்னொரு 1600 இன்வெஸ்ட் பண்றாங்க. மொத்தம் 1600 இன்வெஸ்ட் பண்றாங்க. வட்டி ஆண்டுக்கு 5%. ஆனா கால்குலேட் பண்றது அரை ஆண்டுக்கு ஒரு முறை கால்குலேட் பண்றாங்க. சோ அப்போ ஒரு வருஷம் எண்ட்ல 2600 ரூபாய்க்கும் சேர்த்து எவ்வளவு கூட்டு வட்டி கிடைக்குன்னு கேட்கறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு தனியா ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அசல் 1600. இந்த 1600 ரூபாயை மொத்தம் 2 பார்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதாவது ஜனவரி 1ஆம் தேதி ஒரு பார்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு 1600 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க. அடுத்தது ஜூலை 1ஆம் தேதி மறுபடியும் இன்னொரு 1600 இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ வட்டி பார்த்தோம்னா ஆண்டுக்கு 5%. ஆனா கால்குலேட் பண்றது அரை ஆண்டுக்கு ஒரு முறை சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் மட்டும் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டுக்கு இந்த ஜனவரி 1ஆம் தேதி இன்வெஸ்ட் பண்ற 1600 ரூபாய். ஸோ 1600 ரூபாய் இதுக்கு மட்டும் தனியா கூட்டு வட்டி எவ்வளவு வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ 1600 ரூபாய் இன்ட்டு ஸோ வட்டி பாருங்க 5% சொல்லியிருக்காங்க. இது வருட வட்டி. நமக்கு தேவை அரையாண்டுக்கு ஒரு முறை. அப்ப என்ன பண்ணும்? அரையாண்டுக்கு ஒரு முறைனா கொடுத்துருக்க வட்டி 2ஆ வகுக்கணும். 2ஆல வகுக்கணும். ஸோ 5% 2ஆல வகுக்கணும் என்ன வரும்? 2.5% வரும். ஸோ இந்த 2.5% எழுதுவோம். 2.5 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ அப்படியே 2.5 கேன்சல் பண்ண என்ன வரும்? 1 வகுத்தல் 40 வரும். அதாவது 100ல எத்தனை 2.5 இருக்குது? 40 2.5 இருக்குது. ஸோ அப்ப இந்த பேஸ் வேல்யூ 40 அப்படியே டினாமினேட்டர்ல போட்டுவாங்க. 40 டினாமினேட்டர் போட்டுவாங்க. 2ஐயும் ஆட் பண்ணி 2 40 + 1 41 நியூமரேட்டர்ல போட்டுவாங்க. இன்ட்டு 2 டைம். ஏன்னா நம்ம அதாவது இந்த ஜனவரி 1ஆம் தேதி இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் ஜூலை மொத்தம் ஒரு வருஷம் சரிங்களா? ஒரு வருஷத்துல மொத்தம் எத்தனை அரையாண்டு இருக்குது? 2 அரையாண்டு இருக்குது. ஸோ ஜனவரில இருந்து அந்த இயர் எண்டு முடி வரைக்கும் அது போகும். அப்ப 2 பார்ட்டா பிரிச்சுக்கணும். அப்ப 2 டைம் 41 வகுத்தல் 40. ஸோ இங்க 40 × 40 1600. இந்த 1600 அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ இங்க 41 × 41 1681 ரூபாய். ஸோ இதுல பாருங்க இந்த 1681 ரூபாய் 681 ரூபாய் அப்படிங்கிறது அசல் பிளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து ஒரு வருஷம் எண்ணில் மொத்தமா கிடைக்கக்கூடிய அமௌண்ட். ஸோ இதுல இருந்து இந்த 1600 அசலை மைனஸ் பண்ணுமா? ஸோ மீதி 81 ரூபா வரும். ஸோ இந்த ஒரு பாட்டுக்கு இந்த ஜனவரில இருந்து அந்த இயர் எண்டு வரைக்கும் இருக்கிற ஒரு பாட்டு கிடைச்ச வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 81 ரூபா. அடுத்தது ஜூலை 1ஆம் தேதி அகைன் இந்த 1600 இன்வெஸ்ட் பண்றாரு. அப்ப அதுக்கு வட்டி கண்டுபிடிக்கணும். 1600 இன்ட்டு அது கரெக்டா ஜூலை 1ஆம் தேதி இருந்து அந்த இயர் எண்டு வரைக்கும் தான். அப்ப கரெக்டா 6 மாசம் வருது. அப்போ ஒரே டைம் மட்டும் அது இந்த 41 வகுத்தல் போட்டோம் இல்லைங்களா? 41 வகுத்தல் 40 போட்டோம் இல்லையா? அந்த வேல்யூ ஒரே டைம் போட்டா போதும். 41 வகுத்தல் 40. ஸோ 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்க 16 4 கேன்சல் பண்ணா 4. ஸோ என்ன வரும்? 40 × 41 பெருக்கணுமா? 4 16 0. அதாவது இந்த ரெண்டாவதா ஜூலை 1ஆம் தேதி இன்வெஸ்ட் பண்ற அந்த 1600 ரூபாய்க்கு பாருங்க இது பார்த்தோம்னா அசல் பிளஸ் வட்டி. ஸோ அசல் 1600 மைனஸ் பண்ணுமா? 1600 மைனஸ் பண்ண மீதி எவ்வளவு வருது? 40 ரூபா வருது. ஸோ கடைசி 6 மாசத்துக்கு ரெண்டாவது 6 மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்ற 1600 வட்டி மட்டும் 40 ரூபா. ஸோ அப்படி பார்த்தோம்னா இங்க ஒரு 81 ரூபா கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஒரு 40 ரூபா ஆட் பண்ணுமா? 1 112 121 ரூபா. அதாவது அசல் 1600 ரூபா. அந்த 1600 ரூபாய ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த 1600 ரூபா ஃபர்ஸ்ட் ஜனவரிலேயே ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது பார்த்தோம்னா 6 மாசம் ஒரு டைம் வட்டி கால்குலேட் பண்ணோம். ஸோ அப்போ ஜனவரி இருந்து ஜூலை வரைக்கும் ஒரு பார்ட் வரும். ஜூலைக்கு மேல டிசம்பர் வரைக்கும் ஒரு பார்ட் வரும். மொத்தம் இங்க 2 பார்ட். அடுத்தது இன்னும் அதே மாதிரி இன்னொரு 1600 ரூபாயை மறுபடியும் ஜூலை 1ஆம் தேதி இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அது பார்த்தோம்னா கரெக்டா 6 மாசத்துக்கு. அப்ப டிசம்பரோட அது வந்து ஒரு பார்ட் முடிஞ்சிடும். ஸோ அப்ப இங்க 2 பார்ட்டுக்கு வட்டி கண்டுபிடிக்கிறோம். இங்க ஒரு பார்ட்டுக்கு வட்டி கண்டுபிடிக்கிறோம். அதான் இதோடைய கான்செப்ட். நெக்ஸ்ட் வட்டி பாத்தீங்கன்னா 5% சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆண்டு வட்டி. ஸோ நம்ம அரையாண்டுக்கு ஒரு மணிக்கு வட்டி கால் பண்ணோம். அப்ப 2ஆல கேன்சல் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ அப்ப இந்த அமௌண்ட்டுக்கு இந்த வட்டி விகிதத்துல ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி தொகை பார்த்தீங்கன்னா 121 ரூபாய். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.